ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தி மேஜிக்கல் எஃப்எஃப் தமிழ். இது நம்ம பேட் பாய் வியோட 5 ஷாட் இருக்குல்ல, அதோட 4th பார்ட் தான். இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது மாற்றிக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நல்ல எஃப்எஃபாக தருவேன். ஓகே, இந்த ஸ்டோரியோட டைட்டில் என்னென்னா குட் பாய் டர்ன்ஸ் டு பேட் சிஇஓ. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஃப்ளாஷ்பேக் தான் பார்த்துட்டு இருந்திருப்போம். அதோட கண்டினியூஷன் தான் இது. லாஸ்ட் பார்ட்டில் மியூரி கூட உங்ககிட்ட வந்து வியை பற்றி பேசியிருப்பா. நீங்களும் எனக்கு லவ்லாம் செட் ஆகாது, அந்த டாப்பிக்கே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் காலேஜ்க்கு போகலான்னு ரெடியாகி போயிருந்திருப்பீங்க. உங்கள் கிளாஸ்க்குள்ளே போகலான்னு நினைக்கும்போது திடீர்னு உங்கள் கிளாஸ் பசங்க தான் உங்கள் கிளாஸை லாக் பண்ணிவிட்டு வேகமாக வந்து உங்களை இடிச்சிருப்பாங்க. நீங்களும் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களும் சாரி அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. நீங்களும் இவனுங்களுக்கு வேறு வேலையே இல்லை ஆமாம், எதுக்கு இவனுங்க கிளாஸை லாக் பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, சரி நம்ம கிளாஸுக்கு போக முடியாது போல், இப்போது போயிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் ரிட்டன் திரும்புகிறீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு சவுண்ட் கேட்குது. நாங்கள் உள்ளார இருக்கோம், ஓப்பன் பண்ணுங்கள், டோரை ஓப்பன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. நீங்களும் என்ன உள்ளார சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு டோரை தான் ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஷாக். அங்கே நிற்கிறது ஜூன்ஹாவும் வியும் தான். என்ன நடந்திருக்குன்னா, கிளாஸில் ஜூன்ஹா தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்திருப்பா. வியும் அந்த சைட் போகும்போது ஜூன்ஹாவை பார்த்துருப்பாரு. என்ன இவ தனியாக உட்காந்து அழுதுட்ருக்கா, ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போய் இவளை கன்வின்ஸ் பண்ணியிருப்பார். ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன்ல, காலேஜில் ஜூன்ஹாவும் வியும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்திருக்குன்னு. இப்போது உங்கள் கிளாஸ் பசங்களாம் அந்த சைட் போகும்போது கிளாஸில் இவங்க 2 பேர் மட்டும் தனியாக உட்காந்துருக்கிறத பார்த்து பிளான் பண்ணி தான் கிளாஸ் டோரை லாக் பண்ணிவிட்டு போயிருந்திருப்பாங்க. அப்போது தான் உங்களையும் இடிச்சிருந்துருப்பாங்க. அப்போது நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணியிருப்பீங்கள்ல, ஓப்பன் பண்ணதும் ஜூன்ஹா கிட்ட தான் கேட்குறீங்க, நீங்கள் என்ன உள்ளார பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஜூன்ஹாவும் ஒன்றும் இல்லை, சும்மா பேசிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற டோனில், ஓ சும்மா பேசிகிட்டு இருந்தீங்களா, சரி ஓகே, இப்போ நான் வந்ததும் தப்பிச்சிங்க, யாராவது ஸ்டாஃப் வந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவளும் இல்லை சரி அதை விட தேங்க்யூ அயன் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் வீக்கிட்டேயும் சரி பாய் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா. நீங்கள் இப்போது கன்ஃபார்மே பண்ணியிருப்பீங்க ஜூன்ஹாவும் வியும் லவ் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஜூன்ஹா போனதுக்கப்புறம் வி தான் யோசிக்கிறாரு, ஐயையோ இப்போ ஒயன் நம்மளை தப்பாக நினச்சிருப்பாளே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. நீங்களும் வியை ஒரு மாதிரி பார்த்துட்டு போயிடுறீங்க எதுவுமே பேசாமல். கிளாஸ்க்கும் எந்த ஸ்டாஃபும் வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இங்கே இருக்கிறது வேஸ்ட், நம்ம ஹாஸ்டல்லையாவது போய் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்டலுக்கு தான் போயிருப்பீங்க. உங்கள் ரூமுக்கு போனதும் மியூரி தான் உட்காந்துருக்காங்க. மியூரி கிட்டே போய், மியூரி இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா, வியும் ஜூன்ஹாவும் தனியாக ரூமில் இருந்திருப்பாங்க போல், கிளாஸ் ரூமில் எங்கள் கிளாஸ் பசங்களாம் அவங்கள லாக் பண்ணிட்டு வந்துட்டாங்க, நான் தான் போய் ஓப்பன் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. மியூரியும் அதுக்கு என்ன, அவளையாவது லவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. நீங்களும் இல்லை எனக்கு புரியல, நான் எப்போ எது சொன்னாலும் நோஸ் கட் பண்ணுற மாதிரி இப்படி தான் பேசுகிறேன் வியை பற்றி பேசினாலே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. மியூரியும் அதுக்கு உனக்கு வியை பிடிக்கலல்ல, அப்புறம் என்ன, அதுக்கு எப்போ பார்த்தாலும் வி அது பண்ணா இது பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க, உனக்கு தான் ஃபீலிங்ஸ் இல்லைல்ல, அப்புறம் ஏன் அவனை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. நீங்களும் சரி அவன் எப்படி போனால் எனக்கு என்ன, நான் சும்மா தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வந்து உட்காந்துடுறீங்க. உங்கள் பெட்டில் தான் படுத்துட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க, நம்ம எது சொன்னாலும் மியூரியும் இப்படி தான் பேசுகிறா, மின்ஷாவும் இப்படி தான் பேசுகிறா, என் சுச்சுவேஷனும் இருக்குல்ல, நான் வி அக்செப்ட் பண்ணதுக்கு காரணம் என் சுச்சுவேஷன் தான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அவன் கஷ்டப்பட போகிறான்னு தெரிஞ்சுமே அவனை லவ் பண்ணி கஷ்டப்படுத்தணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே படுத்து தூங்கிடுறீங்க. அப்படியே ஒரு 2 வீக்ஸ் போயிருக்கும். உங்களுக்கும் ஒரு மெசேஜ் வந்திருக்கும், இன்டர்ன்ஷிப் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு.
நீங்கள் இப்போது இன்டர்ன்ஷிப் போயே ஆகணும் 2 மந்த்ஸுக்கு. அதனால் மியூரிக்கிட்ட மின்ஷா கிட்டலாம் சொல்லிவிட்டு சரி நான் இன்டர்ன்ஷிப் போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஆக்சுவலாக அப்போ நீங்கள் காலேஜும் வந்திருக்க மாட்டீங்க, ஹாஸ்டலும் போயிருக்க முடியாது. நீங்கள் அங்கேயே வெளியில் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணி போகிற மாதிரி இருந்திருக்கும். இப்படியே உங்களுக்கு 2 மந்த்ஸ் போயிருக்கும். நீங்கள் வியை பற்றிலாம் அந்தளவுக்கு யோசிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா அவன் எப்படியா இருந்தாலும் ஜுன்ஹாவை லவ் பண்ணுறான்ல, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவனை பற்றி அந்தளவுக்கு யோசிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ 2 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் திரும்ப காலேஜுக்கு தான் வரீங்க. இப்போது நீங்கள் ஜுன்ஹாகிட்டேயும் பேசுகிறது கிடையாது, விகிட்டேயும் பேச மாட்டீங்க, ஜிமின்கிட்ட அந்தளவுக்கு பேச மாட்டீங்க. உங்களுக்கு காலேஜ் வந்ததுக்கப்புறம் நிறைய நியூஸ்லாம் வந்திருக்கும். ஜூன்ஹாவுக்கும் ஜிமின்க்கும் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து 2 பேரும் பேசுகிறதில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்திருக்கும். ஜிமின் உங்ககிட்ட இப்போ நல்லா பேச ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இப்போலாம் நீங்களும் ஜிமின்னும் தான் ஹாஸ்டலுக்கு போகும்போது இல்லை கிளாஸ்க்கு எங்கேயாவது போகும்போது அப்படிலாம் ஒன்றா போவீங்க. அவர் உங்ககிட்ட நல்ல ஒரு வைப் வந்திருக்கும், ஃப்ரெண்ட் வைப் நல்லா வந்திருக்கும். ஜிமினும் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவார், நீங்களும் அவர்கிட்ட நல்லா பேசிட்டு உங்கள் விஷயத்தையும் ஷேர் பண்ணுவீங்க. ஜிமின் உங்ககிட்ட நல்லா தான் பேசுவார், ஆனால் வியை பற்றி விஷயமே உங்ககிட்ட எதுவுமே எடுக்க மாட்டார். வியை பற்றி டாக்கே உங்களுக்குள்ளே வராது. நீங்கள் அப்படி தான் ஒரு நாள் ஜிமின்கிட்ட கேட்டிருப்பீங்க, ஆமாம் ஜூன்ஹாவுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை, நீங்கள் ஏன் பேசாமல் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பீங்க. ஜிமினும் ஏன் ஒயன் அவள் ஒரு டார்ச்சர் ஒயன், என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் அப்படி என்ன கஷ்டப்படுத்தினா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அதுக்கு ஜிமின் வியை ஜுன்ஹா லவ் பண்ணுறாளாம், அதுக்கு நான் விக்கிட்ட பேசணும், அதை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா. வி கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான், அது எனக்கே தெரியும். ஆனால் அவள் என்னை ரொம்ப அதை பற்றி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கா. நான் அதனால் அவள்கிட்ட கொஞ்சம் சண்டை போட்டேன், அவளும் ஓவராக பேசிட்டா. அதனால் அவகிட்ட நான் பேசுகிறதே அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. நீங்களும் ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஹெட் நோட் பண்ணிட்டு அப்போது ஜூன்ஹாவும் வியும் லவ் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜிமினும் சிரிச்சிட்டே யார் சொன்னா உனக்கு இதெல்லாம், அவங்க எப்படி லவ் பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் ஐயையோ இது தெரியாமல் நானே நிறைய பேர்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன், அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமினும் உங்களை முறைச்சிட்டு தேவையில்லாமல் அவனை பற்றி ரூமர்ஸ்லாம் பரப்பிகிட்ருக்காத வயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் சரி விடு, நான் சும்மா தானே சொன்னேன், தெரியாமல் தானே சொல்லிட்டேன், விடு அதுக்கே இவ்வளோ முறைச்சி பார்த்துட்ருக்க, கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவரும் சரி விடு, இதுக்கு மேலே யார்கிட்டையும் சொல்லாத இப்படி அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. நீங்களும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஹெட் நோட் பண்ணிட்டு போயிடுறீங்க. இப்போது இந்த சைட் பார்த்தா ஜூன்ஹா தான் வி கிட்ட தனியாக பேசணும்னு கூப்பிட்ருப்பா. வியும் இவன் என்ன சொல்ல போகிறா அப்படிங்கிற மாதிரி போயிருப்பார். போனதுமே ஜூன்ஹா வி உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. வியும் என்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜூன்ஹாவும் வி நான் கஷ்டமாக இருக்கிற டைம்லலாம் என் கூட நீ தான் இருந்த, ஆக்சுவலாக நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. வியும் ஷாக்காக பார்த்துட்டு ஜூன்ஹா ஐம் சாரி, நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன், நீ இப்படி சொல்லுவேன் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜூன்ஹாவும் நான் உன்கிட்ட பேசுறது பழகிறது இதை வச்சு உனக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. வியும் இல்லை நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜூன்ஹாவும் நான் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்ருக்கேன், நீ ஒயின் பின்னாடியே தான் சுற்றிட்டுருக்க, அப்படி என்ன அவள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறா. அதுக்கு வியும் நம்ம 2 பேத்துக்குள்ளே தானே பேசிகிட்டு இருக்கோம், எதுக்கு நீ அவளை பற்றி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. அவங்களுக்குமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். விக்கு ஜூன்ஹா உங்களை பற்றி பேசினது பிடிக்காமல் இருந்திருக்கும். ஜூன்ஹா இப்போ இல்லை, ஃபஸ்ட்டுலேருந்தே உங்களை பற்றி தப்பாக தான் வீட்டை சொல்லியிருப்பார். வி பட்டானா அந்தளவுக்கு நம்ப மாட்டார். ஜூன்ஹாவுக்கும் வீக்கும் பிரச்சனை வரதே அவன் இந்த மாதிரி உங்களை ஏதாவது சொல்லுவாள், அப்போ வீ கத்தி விட்டு போயிடுவார். அப்படி தான் வந்திருக்கோம். இப்போ ஜூன்ஹா ரொம்ப ஓவராக பேசினதும் வீக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, நீ வயனை பற்றி பேசாத, அவளை பற்றி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இதுக்கு மேலே என்கிட்ட பேசாத அப்படின்னு போயிருப்பார் வியும். இதெல்லாம் முடிஞ்சு ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் உங்கள் காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்துருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் சாரீ வேர் பண்ணிட்டு தான் வரணும். பாய்ஸ் எல்லாம் அந்த வேஷ்டி ஷர்ட்டு அந்த மாதிரி தான் வேர் பண்ணிட்டு வரணும். நீங்களும் காலேஜ் வந்து ஃபஸ்ட் டைம் சாரீ வியர் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வந்து
சாரியில் ரொம்ப அழகாக இருப்பீங்க. ஆக்சுவலாக எல்லா கேர்ள்ஸுமே சாரியில் அழகாக தான் இருப்பாங்க. பட் உங்கள் இதுக்கு நீங்கள் தானே அழகு அப்படிங்கிற மாதிரி தான். நீங்கள் ரொம்பவே அழகாக இருப்பீங்க. நீங்கள் வெளில வரும்போதெல்லாம் நிறைய பேர் உங்களை பார்த்து காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்க அப்படிங்கிற மாதிரி. நீங்களும் அப்படியே கொஞ்சம் ஷைனஸ்லேயே ஐயோ எல்லோரும் அழகாக இருக்குன்னு வேறு சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே வரீங்க. உங்களுக்கு மியூரியும் மின்ஷாவும் தான் சாரீ வியர் பண்ணி விட்டுருப்பாங்க. நீங்கள் எல்லாம் அப்படியே மாறி மாறி சாரீ வியர் பண்ணியிருப்பீங்க. இப்போது செலிப்ரேஷனுக்காக உங்கள் கிளாஸ்க்கு வந்திருப்பீங்க. நீங்கள் கிளாஸில் வந்து நிற்கும்போது வி தான் உங்களையே ஸ்டன் ஆகி பார்க்குறாரு. அவரோட ஐஸ் வேறு எங்கேயுமே போல் உங்கள் மேலே மட்டும்தான் இருக்குது. டோட்டலாக உங்களை ஸ்கேன் பண்ணிகிட்ருக்காரு. இதில் வர உங்கள் ஹிப் வர லைட்டாக தெரியும். அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ அதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு அவரையே டேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருப்பார். நீங்களும் வி அந்தளவுக்கு நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் உங்களுக்கே தோணும்ல இவன் கண்டிப்பாக நம்மளை பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. அப்படியே ஷைனஸ்லேயே போய் உங்கள் கிளாஸில் அட்டண்டன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு வெளில வந்துடுறீங்க. வெளில வந்ததுக்கப்புறம் ஜிம்மினை தான் பார்க்குறீங்க. ஜிமின் வெளில இருந்திருப்பார். அவர் ஆல்ரெடியே முன்னாடி அட்டண்டன்ஸ் போய் கொடுத்துட்டு வந்திருப்பார். இப்போது ஜிமின் தான் ஒயன் அழகாக இருக்க ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் ஐயோ தேங்க்யூ ஜிமின் அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லிவிட்டு நீயும் அழகாக இருக்க சூப்பராக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவரும் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாரு. இப்படியே பேசிட்டு ஜிமின் தான் சரி ஃபோன் கொடு நான் உன்னை ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் ஃபோன் கொடுத்துட்டு நிறைய போஸ்ட்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே வி தனியாக நின்றுட்டு இருந்திருப்பார். ஏன்னா வி கூட ஜிமின் மட்டும்தானே நல்லா பேசுவார். அதனால் ஜிமினும் உங்கள் கூட இருக்கிறதுனால அவர் தனியாக தான் இருந்துருப்பார். இப்போது ஜிமின் தான் உங்ககிட்ட வந்து பையன் நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜிமினும் வி என்கிட்ட உன்னை பேச வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். நீ அவன்கிட்ட பேசுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களும் என்ன ஜிமின் நீயுமா இவ்வளோ தெரிஞ்சும் நீ இப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஜிமினும் இல்லை நான் உன்னை பேசு அப்படிலாம் கம்பல்லாம் பண்ண போகிறது கிடையாது. உனக்கு தோணுச்சுன்னா பேசு. அவன் பாவம் தனியாக இருக்கான்ல, அவன் என்கிட்ட மட்டும்தான் பேசுவான் ஒழுங்கா. ஜூனாவும் இப்போ ஒழுங்காக பேச மாட்டேங்கிறா. அவள் பேசுகிறதே கிடையாது. அவன்கிட்ட நம்மளாவது ஒழுங்காக பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்களும் ஆமாம் அதுவும் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வீக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருப்பீங்க வியும் என்னையா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக கேட்டுட்டு வந்திருப்பார். நீங்கள் வி வந்ததும் வி இந்த லவ் பண்ணுறது இதெல்லாம் விட்டுருவி நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸாக பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. வியோ உங்ககிட்ட பேசினா போதும் அப்படிங்கிற மாதிரி சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போது நீங்கள் ஜிமின் வி எல்லோரும் நல்ல ஃபங்க்ஷனெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு செலப்ரேட் பண்ணிவிட்டு டான்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. 3 பேர் டான்ஸ்லாம் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்காக தான் போயிருப்பீங்க. ஃபுட்டும் எடுத்து வச்சுருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. நல்லாவே பேசியிருப்பீங்க. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். வி இப்படிலாம் பேசுவானா, நல்லா ஃபன் பண்ணி பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசுவீங்க. ஏன்னா வி ஜிம்மினை தவிர அந்தளவுக்கு வேறு யார்ட்டையுமே இந்த அளவுக்கு பேசினது கிடையாது. ஜிமின் ஜூனா விட உங்ககிட்ட நல்லாவே பேசுகிறாரு. நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் வைப்புக்கு வந்திருப்பீங்க. இப்படியே அந்த டே ஃபுல்லாக போயிருக்கும். இப்போ நீங்களும் வியும் நல்லாவே ஃபோன்லலாம் பேச ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அவர் உங்ககிட்ட இந்த லவ் டாப்பிக்லாம் எடுக்கவே மாட்டார். பட் அடிக்கடி கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்கும் போதெல்லாம் நீ ஏன் என்னை அக்செப்ட் பண்ணல, ஒரே ஒரு ரீசன் சொல்லு, ஒரே ஒரு ரீசன் போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. நீங்களும் ரீசன்லாம் இல்லை வி எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது அந்த மாதிரி சொல்லியிருப்பீங்க. அவர் ஏன் செட் ஆகாது, செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். நீங்கள் இல்லை அதை பற்றி பேசாதன்னு அந்த டாபிக் வரும்போதெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவரும் ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டுருப்பார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் திரும்ப ரீசன் கேட்டுகிட்டே இருக்கிறதும் நீங்களும் சொல்லிடுவீங்க. என் ஃபேமிலி சுச்சுவேஷன் தான் ப்ராப்ளம் எனக்கு, அதனால தான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் அப்போது ஃபேமிலி இல்லைன்னா கண்டிப்பாக என்னை அக்செப்ட் பண்ணியிருப்பல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களும் இல்லை அப்பயும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு வந்திருப்பீங்க. இப்படியே கொஞ்ச நாள் போயிருக்கோம். நல்லா தான் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஜிமின் வி எல்லாருமே. மியூரியும் நல்லா பேசுவா வி கிட்ட, மின்ஷாவும் பேசுவா.
நீங்கள் வீக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும் போதெல்லாம் மின்ஷாவும் யூரியும் உங்களை எப்போ பார்த்தாலும் டீஸ் பண்ணிகிட்டு கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக உங்களுக்குமே ஃபீலிங்ஸ் லைட்டாக எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. பட் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே நம்ப வச்சுட்டு இருந்திருப்பீங்க. இங்கே ஜூன்ஹாக்கு தான் நீங்கள் வீக்கிட்ட பேசுகிறது சுத்தமாக பிடிக்கல, ஜிமின் கிட்ட பேசுகிறது சுத்தமாக பிடிக்கல. ஜூன்ஹா உங்ககிட்டயுமே அதனால தான் பேசுகிறதே அவாய்ட் பண்ணியிருப்பா, உங்ககிட்ட பேசியிருக்கவே மாட்டா. உங்களுக்கு டவுட்டாகவே இருக்கும், வீக்கிட்ட பேசல ஓகே, ஜிமின்கிட்டேயும் பேசல, அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது பேசல, அவள் ஏன் என்கிட்ட பேசாமல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஜூன்ஹாவை ரொம்ப பிடிக்கும், அவகிட்ட பேசணும் பேசிகிட்டு இருக்கணும் அப்படிலாம் உங்களுக்கு ஆசை இருக்கும். பட் அவளே பேசாத போது நம்ம எப்படி போய் பேசிகிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருப்பீங்க. இப்போது நோட்டீஸ் போர்டில் ஒரு நியூஸ் வந்திருக்கும். என்னென்னா, உங்கள் காலேஜ் இதோட முடிய போகுது, ஒரு 2 months தான் இருக்குது, இனி பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கு நாங்கள் குரூப்பாக பிரிப்போம், நீங்கள் எல்லாம் அந்த ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் ஒர்க் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த குரூப்போட லிஸ்ட்டு நாங்கள் நோட்டீஸ் போர்ட்லேயே ஒட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களும் நோட்டீஸ் போர்டில் பார்த்தா நீங்கள் ஜூன்ஹா எல்லாம் ஒரே டீமாக இருப்பீங்க, ஜிமின் அவங்க எல்லாம் ஒரு டீமாக இருப்பாங்க. இப்போது வேறு வழியே இல்லை, நீங்கள் ஜூன்ஹா கிட்ட பேசியே தான் ஆகணும். நீங்களும் சரி நம்மளே ஜூன்ஹா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி அவகிட்ட பேச போயிருப்பீங்க. அவள் அந்தளவுக்கு எதுவும் ரூடாலாம் நடந்திருக்க மாட்டா, நல்லாவே உங்ககிட்ட முன்ன பேசின மாதிரி பேசுவாள், ரொம்ப நல்லாவே பேசுவாள் சாஃப்டாக. நீங்கள் அவகிட்டயே கேட்டுறீங்க, அப்போ ஏன் இவ்வளோ நாள் என்கிட்ட பேசாமல் இருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அதுக்கு ஜூன்ஹாவும் இல்லை நீ என் மேலே கோவமாக இருந்திருப்பேன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீங்களும் நான் எதுக்கு உன் மேலே கோவமாக இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அதுக்கு அவள் இல்லை நான் உன்கிட்ட பேச வச்சேன்ல, அதனால் அப்பையிலேருந்து நீ என்கிட்ட ஒழுங்காக பேசலை, அதனால் நீ என் மேலே கோவமாக இருக்கன்னு நினச்சேன், ஆனால் இப்போ தான் நீ வீட்டை நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீங்களும் ஆமாம் சரி அதை விடு, நம்ம இனி நல்லா பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க. ஜூன்ஹாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ரொம்ப நல்லாவே பேசிகிட்ருக்கா. இந்த மாதிரி டீம் பிரித்ததுக்கப்புறம் நீங்கள் அந்தளவுக்கு ஜிமின்கிட்டையும் வீக்கிட்டையும் பேசியிருந்திருக்க மாட்டீங்க. ஏன்னா ஜூன்ஹா தான் உங்களை வீக்கிட்டையும் ஜிமின்கிட்டையும் பேசவே விட்டுருக்க மாட்டா. உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஜூன்ஹா முன்னாடி வீக்கிட்ட ஜிமின்கிட்டலாம் பேசணுன்னா அவளுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவள் முன்னாடி பேசியிருக்க மாட்டீங்க. பட் ஜூன்ஹா வேணும்னே அவள் பிளான் பண்ணியே உங்களை வீக்கிட்டையும் ஜிமின்கிட்டையும் பேச விடாமல் நிறைய டைம் பண்ணியிருப்பா. அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் நல்லாவே நோட் பண்ணியிருப்பார். ஜூன்ஹா கிட்ட நீங்கள் பேசி நல்ல க்ளோஸாகவே ஆகியிருப்பீங்க. ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், ஜூன்ஹா பேசுகிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், வைப் நல்லா செட் ஆகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. உண்மை அதுதான். உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போதும் சரி, ஜிமினை கம்பேர் பண்ணும்போதும் சரி, ஜூன்ஹா தான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு பேசின நல்லா ஃபஸ்ட்டு பேசின பொண்ணு. ஸோ அவகிட்ட நல்லா பேசணும், அவகிட்ட நல்லா ஃப்ரெண்டாக இருக்கணும், அந்த மாதிரி தான் உங்களுக்கு தாட் நிறைய தடவை இருந்திருக்கும். இந்த மாதிரியே பேசி நிறைய விஷயத்தில் ஜூன்ஹா உங்களுக்கே ஆர்டர் போட ஸ்டார்ட் பண்ணியிருப்பா. இப்போது லாஸ்ட்டாக பற்றியே தப்பாக சொல்ல உங்ககிட்ட ஆரம்பிச்சிடுறா. நீங்களும் நம்பவே ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அவள் என்ன சொல்லியிருப்பானா, பற்றி உனக்கு தெரியாது, அவன் உன்னை லவ் பண்ணுறேன் அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் சும்மா வேணும்ன்ட்டு சொல்லிகிட்டு இருக்கான், நீ அவனுக்கு ஓகேன்னு சொல்லியிருந்தாலுமே நீ கண்டிப்பாக மேரேஜ் வரலாம் போயிருக்கவே மாட்டீங்க, அவன் கடைசியில் உன்னை கழட்டி விட தான் போகிறான் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பா. நீங்களும் ஓ அப்படியா, ஆனால் நான் பேசினவர் அப்படிலாம் அவன் அந்த மாதிரி கேரக்டர்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜூன்ஹாவும் பேசும்போதெல்லாம் தெரியாது வயன், நான் பட்டிருக்கேன் எனக்கு தான் தெரியும் அந்த மாதிரி சொல்கிறா. நீங்களும் ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்படியே சொல்லி நீ கிட்ட பேசாத, கிட்ட பேசுனீன்னா நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பா. நீங்களும் அதையே யோசிச்சுட்டு கிட்ட சொல்லியிருப்பீங்க, மெசேஜ் பண்ணியிருப்பீங்க கிட்ட, இதுக்கு மேலே என்கிட்ட பேசாத, ஜூன்ஹாவுக்கு நான் உன்கிட்ட பேசுகிறது பிடிக்கல, எனக்கு ஜூன்ஹா தான் முக்கியம், நான் அவகிட்டயே நல்லா பேசணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் நீ என்கிட்ட பேசுனீன்னா அவளுக்கு அது சுத்தமாக பிடிக்கல, அவள் என்கிட்ட ஒழுங்காகவே பேச மாட்டேங்கிறா, ஸோ என்கிட்ட பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. இந்த சைட் தான் உங்கள் மெசேஜை ஈவினிங் போல் தான் பார்த்துருப்பாரு, பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது தான் பார்த்துருப்பாரு.
ஆக்சுவலாக அவருக்கு இன்டர்ன்ஷிப் தான் கிடச்சிருக்கும். ஸோ இதுக்கு மேலே அவர் காலேஜ் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். ஜிமினும் வி கூட தான் இருந்திருப்பாங்க. இப்போது உங்கள் மெசேஜை பார்த்துட்டு இருக்கும்போது விண்டோ சீட்டில் பார்த்துட்டே அவர் கண்ணெலாம் கலங்குது. ஜிமினும் வியை நோட் பண்ணிட்டு என்னடா ஆச்சு, என்ன என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. வியும் மச்சான் ஒயன் என்கிட்ட பேசாதன்னு சொல்கிறாடா, ஜூன்ஹா பேச்சை கேட்டுட்டு எதேதோ பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வி சொல்கிறாரு. ஜிமினும் என்னடா சொல்கிற, ஒயன்லாம் அப்படி எதுவும் நினைக்க மாட்டாளே, நீங்கள் 2 பேரும் தான் நல்லா பேசுவீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. வியும் அதான் என்னன்னு தெரியல, ஜூன்ஹா அவளையும் மனசை மாற்றிட்டா போல் அப்படிங்கிற மாதிரி வி சொல்கிறாரு. ஜிமினும் ஹெட் நோட் பண்ணிட்டு இந்த ஜூனாவை ஐயோ அவளை என்ன தாண்டா பண்ணுறது, நம்மள தான் கஷ்டப்படுத்தினா இப்போ ஒயனை கஷ்டப்படுத்த ஸ்டார்ட் பண்ண போகிறா, ஒயனுக்கெலாம் பட்டாதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வியும் என்ன வேணான்னு சொன்னால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஜூன்ஹாவுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால என்கிட்ட பேச மாட்டேங்கிறாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜிமினும் சரி வீடு, நான் இப்போ அவள்கிட்ட கால் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு ஜிமின் தான் உங்களுக்கு கால் பண்ணியிருப்பார். நீங்களும் கால் அட்டன் பண்ணுறீங்க. என்ன ஜிமின் அப்படின்னு கேட்குறீங்க. வீக்கிட்ட என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்களும் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. ஜூனாவுக்கு பிடிக்கல, அதனால் நான் வீட்டை பேசலன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவரும் என் ஃப்ரெண்டையே அழ வச்சிட்டல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கட் பண்ணிட்டாரு. எதுவுமே அதுக்கப்புறம் பேசலை. உங்களுக்குமே ஹிட் ஆகிருக்கோம், நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. இங்கே வியுமே முடிவு பண்ணியிருப்பார், நான் ஜூன்ஹாகிட்ட பேசாததுக்கு காரணமே ஒயன் தான், ஒயனுக்காக தான் ஜூன்ஹாகிட்ட சண்டை போட்டதே. ஆனால் இப்போ ஒயன் ஜூன்ஹாவுக்காக என்கிட்டே பேச மாட்டேன்னு சொல்லிட்டா, இதுக்கு மேலே ஒயனா பேசுகிற வரை அவகிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. வீக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் அவர்கிட்ட பேசுவீங்க அப்படின்னு. ஏன்னா ஜூன்ஹா நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் நல்ல பொண்ணு கிடையாது. அவளுக்கு தேவைங்கிற வரை தான் உங்களையும் வச்சுருப்பா கூட. அதுக்கப்புறம் உங்களையுமே நிறைய டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவா, அது வீக்கே தெரியும். ஸோ வீக்கு உங்கள் மேலே ரொம்ப ரொம்ப கோவம் வந்திருக்கும், கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கோவம் வந்திருக்கும். அவருக்குள்ளேயே நினச்சிருப்பார், இனி ஒயன் அப்படிங்கிற பொண்ணே நம்ம லைஃப்பில் இல்லை, ஃபஸ்ட்டு அவள் வேணவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஜிமினும் நிறைய தடவை சோகமாக பேசும்போதெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி சரி சரி நம்மளுக்கு ஒயன் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவரையுமே கன்வின்ஸ் பண்ணியிருப்பார். இப்படியே 1 இயர் முடிஞ்சு நீங்களும் ஆஃபீஸ்க்கு சேர்ந்துருப்பீங்க. இப்போது நீங்கள் ப்ரெசண்ட்டில் படுத்திருந்துட்டே இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம், இப்போ ஜூன்ஹாவும் நம்மக்கிட்ட பேச மாட்டா, வீக்கிட்டையும் நம்ம ஃபீலிங்ஸை சொல்ல முடியாமல் போயிடுச்சு. இப்போது எந்த மூஞ்சில் வச்சுட்டு வீக்கிட்ட போய் நான் என் ஃபீலிங்ஸை சொல்லுவேன், அவன்கிட்ட ஃபஸ்ட்டு பேசவே முடியாது. ஆனால் இவ்வளோ நடந்தும் வீக்கு என் மேலே இன்னும் ஃபீலிங்ஸ் இருக்குது. ஜிமினும் என்கிட்ட நார்மலாக பேசுகிறான், எதுவுமே நடக்காத மாதிரி. இவங்க 2 பேர்த்தையும் நான் எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன், ஆனாலும் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு உங்கள் தப்பெல்லாம் ரிக்ரெட் பண்ணிகிட்ருக்கீங்க. இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. நீங்கள் அழுதுகிட்டே அப்படியே தூங்கிடுறீங்க. இப்போது மார்னிங் பெட்டில் இருந்து எழுந்திருக்கிறீங்க, ஆஃபீஸ்க்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு ரெடியாக போகிறீங்க. அப்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தோன்ற விஷயம் ஃபஸ்ட்டு வீக்கிட்ட போய் சாரி கேட்கணும் அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க. அப்படியே மிரரை பார்த்து ஒயன் இன்னைக்கு கண்டிப்பாக வீக்கிட்ட சாரி கேட்கணும், நம்ம ப்ரப்போஸ் பண்ணுறோமோ இல்லையோ, நம்ம ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் வீக்கிட்ட நம்ம தப்பை உணர்ந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடணும். அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற அளவுக்கான தகுதியை நீ இழந்துட்ட ஒயன், இதுக்கு மேலாம் இதை பற்றி அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்களே பேசிட்டு ஆஃபீஸ்க்கு தான் போயிடுறீங்க. இப்போது ஆஃபீஸ்க்கு வந்ததும் நீங்கள் சரி ஃபஸ்ட்டு வீக்கிட்ட போகலாம், வீக்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு வியோட ஆஃபீஸ் ரூமுக்கு தான் போயிருப்பீங்க. பட் அங்கே மிஸ்டர் கிம்மோட பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு சவுண்டே கேட்டிருக்கோம். மிஸ்டர் கிம் சொல்கிறாரு, உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ நீ இதை பண்ணி தான் ஆகணும், உனக்காகவோ எனக்காகவோ இல்லை, இந்த கம்பெனிக்காக நீ இதை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வியும்
என்னால் முடியாதுப்பா, எனக்கு அவளை பிடிக்கல, இந்த டாக்கை இதோட விட்டுருங்க, இதுக்கு மேலே இதை பேசணும், இதை கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு டென்ஷனாக சொல்லிட்டு இருக்காரு. நீங்களும் அதை நோட் பண்ணிட்டு, ஓகே ஏதோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க, இப்போ போய் நம்ம எதுவும் சொல்ல வேணாம், கொஞ்சம் நேரம் கழித்து போய் பேசலாம் அப்படின்ட்டு உங்கள் கேபின்கே வந்துடுறீங்க. இப்போது மிஸ்டர் கிம்மும் பேசிட்டு போயிருப்பார். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வி தான் உங்கள் கேபினுக்கு தான் ஃபோனில் டயல் பண்ணுறாரு. பண்ணி, ஹலோ வயன், இங்கே கொஞ்சம் என் ஆஃபீஸ் ரூமுக்கு வரியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் இதோ வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. வந்து டோரை நாக் பண்ணுறீங்க. வியும் கம்மின் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் போய் என்ன சார் கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்க. வியும் எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது, டீ எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்குறாரு. சாஃப்டாக தான் கேட்குறாரு. நீங்களும் ஓகேன்ட்டு போகிறீங்க. போகும்போதே திரும்ப வயன், இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது, இன்னும் 1/2 அன் ஹவரில் நம்ம கிளம்பணும், ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் மீட்டிங், ஸோ ரெடி ஆகிடுங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஓகே அப்படின்னு ஹெட் நோட் பண்ணிட்டு டீ தான் போகிறீங்க. டீலாம் போட்டுட்டு எடுத்துகிட்டு வி கேபினுக்கு வந்திருப்பீங்க. டோர் ஓப்பனில் தான் இருக்கும். சரி நீங்களும் நாக்லாம் பண்ண வேணாம் அப்படின்ட்டு உள்ளார போகலான்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஷாக். அங்கே ஜுன்ஹாவும் வியும் இருக்காங்க. நீங்கள் இப்போ போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. சரி இப்போ போகலன்னா கண்டிப்பாக வி ஏதாவது கத்துவார், நம்ம போய் கொடுத்துட்டே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறீங்க. போனதுமே ஜுன்ஹா உங்களை பார்த்துட்டு, ஓ வயன், இங்கே தான் ஒர்க் பண்ணுறீங்களா, என்ன வேலை கிடைக்காம கடைசியில் வீக்கு மெய்டாக ஒர்க் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஜுன்ஹா இப்படிலாம் பேசுகிறத பார்த்து ஷாக்காக பார்க்குறீங்க. திரும்பவும் ஜுன்ஹா, உனக்கு இது கரெக்டான ஜாப் தான் வயன், பண்ணு. அப்புறம் வி சொன்னானா, சொல்லியிருக்க மாட்டான், கம்மிங் வெனஸ்டே எனக்கும் வீக்கும் என்கேஜ்மெண்ட் இருக்குது, கண்டிப்பாக வந்துரு அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் வியவும் ஜுன்ஹாவையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போது ஜுன்ஹா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், அவள் என்னோட பர்சனல் செக்ரட்டரி, அப்புறம் நான் உன்னை மேரேஜ் பண்ணுவேன்னு கனவுல கூட நீ யோசித்து பார்க்காத, ஃபஸ்ட்டு என்னை பார்க்க வரேன்னு சொல்லிவிட்டு இந்த ஆஃபீஸ்க்கு வர்றது போகிறது இந்த வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு வி சொல்கிறாரு. உன்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃபுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது வி இந்த ஆஃபீஸ்க்கு வரதுக்கு, அது இல்லாமல் நீ என்ன தான் மேரேஜ் பண்ணி ஆகணும், உங்கள் அப்பாவை மீறி உன்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஜுன்ஹா சொல்கிறா. ஆமாம், மார்னிங் இதை பற்றி தான் மிஸ்டர் கிம் வந்து வி கிட்ட பேசியிருப்பார். ஜுன்ஹா மிஸ்டர் கிம்மோட பிஸ்னஸ் பார்ட்னர் ஒருத்தரோட பொண்ணு தான். அவர் இந்த கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுன்னா என் பொண்ணை மேரேஜ் பண்ணி ஆகணும் உங்கள் பையன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் மிஸ்டர் கிம்மும் சரி அப்படின்னு சொல்லி மேரேஜ்க்கு ஓகேன்னு சொல்லு அப்படின்னு வியை கட்டாயப்படுத்தியிருப்பார். வியும் எனக்கு பிடிக்காது அவளை, வேணான்னு சொல்லியிருப்பார். ஆனால் மிஸ்டர் கிம் நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது ப்ரெசண்ட்டில் தான் வி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ சொல்லாத ஓகேவா, இப்போ நீ வெளில கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஜுன்ஹாவும் உங்களை முறைச்சிட்டே போயிடுறா. நீங்களும் இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் வி கிட்ட, சார் நான் இப்போ கிளம்பவா, மீட்டிங்க்கு போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன், ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. வியும் ஓகே போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் உங்கள் கேபினுக்கு போனதும் ரொம்ப அழுதுடுறீங்க. ஜுன்ஹா நம்மளை பார்த்து இப்படி பேசிட்டாளே, அவளுக்கு அப்படி நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே ரொம்ப உட்காந்து அப்செட்டில் இருக்கீங்க. அப்புறம் ரியலைஸ் பண்ணிவிட்டு சரி இப்போ மீட்டிங்க்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. வியும் கால் பண்ணி, வயன் டைம் ஆகிடுச்சு வா போகலாம் அப்படின்னு உங்களை கூப்பிட்றாரு. நீங்களும் எல்லாத்தையும் ரெடி ஆகிட்டு வந்துடுறீங்க வியோட ஆஃபீஸ் ரூமுக்கு. வியும் சரி வந்துட்டியா, சரி வா நம்ம இப்போ கீழே போகலாம், இன்றைக்கி டிரைவர் இல்லை, நான் தான் கார் டிரைவ் பண்ணணும், வா போகலாம் அப்படின்னு உங்களை கூப்பிட்றாரு. நீங்களும் ஓகே சார் அப்படின்ட்டு கீழே போகிறீங்க. போனதும் காரில் தான் உட்காடுறீங்க. நீங்கள் பேக் சீட் தான் போகலான்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் வி வந்து நீ ஃப்ரண்ட்லேயே உட்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்களும் ஓகேன்னு ஹெட் நோட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் சீட்டுக்கு போயிருப்பீங்க. ஓகே, இந்த வீடியோவோட எண்டிங்க்கு வந்துட்டோம்.
இந்த வீடியோட கண்டினியூஷனை நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம். அதுதான் ஃபைனல் பார்ட். ஓகே, பாய்.